கண்ணீர் துளிகளை கண்கள் தாங்கும், கண்மணி காதலை நெஞ்சம் தான் தாங்கிடுமா. வணக்கம், இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாடிட்டு இருக்க போகிறோம். சோக பாடல்கள் பற்றி ஒரு நீயான நான் பார்த்தேன். அதனால் சோக பாடல்களோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த பாட்காஸ்ட். இங்க ஒருத்தவங்க பாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 2 பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாப்பா வச்சுட்டு நாங்க பாட்ட பாட போறோம். என் பொண்ணு ஒரு சைடு கத்துது, இவங்க ஒரு சைடு லிரிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டு லிஸ்ட் பண்ணணும்லம்மா. நீ என்ன பார்த்த? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். உங்களோட ஃபேவரட் சேட் சாங் என்ன? நினைத்து நினைத்து பார்த்தேன். பாடுங்க. என்ன பாடுங்க, பாட்டு ஆரம்பிங்க. இப்பதானே பாட சொன்னீங்க, ஒரு பாட்டு பாடுனேன்ல நானு. ஓகே, நல்ல பாடலாம். அப்புறம் சேட் சாங் ஆக்சுவலி நான் எப்பவுமே சேட் சாங் தான் பாடுவேன் வீட்டில். ஆமா, சோக கீதம் மோகன் பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சோக சாங்ஸாக வரும். அந்த மாதிரி தான் நான் பாடிக்கிட்டு இருப்பேன். அதனால அதான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இவங்க இல்லை, நீங்கள் தூங்குறப்ப நான் அந்த நீயான நான் பார்த்து முடிச்சிட்டேன். அப்புறம் தான் நினச்சேன் இவங்களோட பார்த்துருந்தா நல்லா இருக்குமே, இவங்க நிறைய சோகப்பாட்டு கேட்பாங்களே. சோகப்பாட்டு கேட்டுகிட்டே பாடுறது இவரோட வேலை. ஆமாம், இவர் இப்படி தான் பாடிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி தான். ஆமாம், சோக பாடல்கள் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்ல, அதனால் நமக்கு சோக பாட்டாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிஆர் பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம நீங்கள் இந்த பாட்காஸ்ட் ரெகுலராக கேட்டிருந்தீங்கன்னா இந்த பாட்டை நிறைய தடவை பாடிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் நல்லா அனுபவிச்சு பாடிக்கிறேன். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். பாக்கையில ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் வருவாரு, தாடி வச்சு அங்க நின்று போயிட்டு இருக்காரு. ஆமா, அந்த சோகல விசுவலைஸ் வேற. பூத்தால் மலரும் போது அது மரத்தை காட்டுவாங்க, உதிர்ந்து போன பூவை காட்டுவாங்க, அவரை காட்டுவாங்க. என்னங்களா இப்படிலாம் எடுத்திருக்கீங்க? தீராஜேந்தர் பாட்டு 70s கிட்ஸோட லீலைகள். 90s கிட்ஸ்லாம் கூட அது கிடையாது. அப்புறம் 50s கிட்ஸே அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே அது போயிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா அந்த பாட்டு ஒரு நல்ல பாடல். நிறைய நல்ல பாட்டு எழுதியிருப்பாரு. ஆமா, சேட் சாங்ல நிறைய வகைகள் இருக்குமா? என்ன வகைகள்லாம் சொல்லுவாங்க? சொல்லுங்க, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆங்கம்மா, தூங்கி எஞ்சி பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல தூங்கி எஞ்சி பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன வகை இருக்கு? என்ன வகை இருக்குன்னா, சிலது நம்மளோட கனெக்ட் ஆகும், அது நம்மளுக்கே அது நடந்திருக்கும். அந்த மாதிரி சிலது இருக்கு. சிலது வந்து வேற யாருக்கோ நடந்த சோகமா இருக்கும், அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன கேட்டுட்டு இருக்காங்க? அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க பாட்டு. தனியா பாடி அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, சேட் சாங்ல திட்டுறது ஒரு சாங், சோகமாயி திட்டுவாங்கல்ல, அடிடா அதுவும் சேட் சாங் தான். எனக்கு எதுவும் தெரியல, புரியல அந்த பாட்டு. அது சேட் சாங்ல கோபமான சேட் சாங். வருத்தமான சேட் சாங் வாவிக்க பூனி மலை, அந்த பாட்டு. ஸோ அது வந்து நொந்து பாடுறது ஒண்ணு, திட்டி பாடுறது. அது நொந்து பாடுறது தானே நல்லா இருக்கு, திட்டி பாடுறது நல்லாவா இருக்கு. அதுவும் ஹிட் ஆகுது தானே அந்த பாட்டும். அந்த பாடலும் ஹிட் ஆகலன்னு சொல்ல முடியுமா? அதனால அந்த மாதிரி பாடல்களும் இருக்கு. 2 இருக்கு, எனக்கு தெரிஞ்ச 2 இருக்கு. பட் இதுல நிறைய இருக்கலாம். அதனால அப்புறம் இது வாழ்வே மாயம், அது அந்த வாழ்க்கையை பத்தின சேட் சாங்ஸ் தனியா இருக்கும். காதல் தோல்வி சேட் சாங் மட்டும் கிடையாது. வாழ்வே மாயம் அந்த பாட்டு ஒரு சேட் சாங் தான். ஆமா, அப்புறம் வேற என்னது சேட் சாங்னா, இது முத்துக்குமார் எழுதின பாட்டு நல்லா இருக்குல்ல, உனக்கு என்ன இருப்பேன், அதுதான் ஆரம்பிச்சேன் அந்த பாட்டு. கண்ணீர் துளிகளை, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அவர் எழுதுன எப்படி எழுதுனேன்னு வேற போட்டிருந்தாருல. இது வந்து அவரு
அந்த பஸ்ல அவங்க அந்த நைட்டை எப்படியாவது கடந்து போகிறதுக்கு திண்டிவனம் வரை போயிட்டு வந்துட்டு அப்படிதான் அந்த நைட்டை கடந்து போவாங்க அவங்க. அந்த இதுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டுன்றப்போ பாலாஜி சக்திவேல்னு நினைக்கிறேன் டைரக்டர், அவர் வந்து நாமத்துக்குமார் இந்த மாதிரி போய் நீங்க இந்த மாதிரி நைட் டைம்ல டிராவல் பண்ணி போயிட்டு வாங்கன்ட்டாராம். அப்படி போயிட்டு வந்து அவர் பார்த்தது அந்த இப்படி ஒரு காதல் ஜோடி இப்படி போயிட்டு வராங்கன்றத ஃபீல் பண்ணி அவர் எழுதின பாட்டு அது. அது ரொம்ப நல்லா இருக்கும். இவரே போயிட்டு வந்து நான் ஒரு பாட்டு நமக்கு எவ்வளவு கனெக்ட் ஆகுது, அந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ அதை அவர் எழுதினது வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு படிக்கல இன்னுமே எக்ஸைட்டிங்கா இருந்தது. அவர் நிறைய நல்ல அந்த ஒரு பாட்டு வருமே, இதெல்லாம் வந்து ஒரு சோக பாட்டுன்னு இல்லாம என்ன சொல்ல ரொம்ப அழுகிற பாட்டா இருக்காது, ஆனா ஒரு மாதிரி லிரிக்ஸும் ஒரு இதுவுமா இருக்கும். ஒரு தனுஷ் பாட்டு வரும்ல, தேவதையை கண்டேன் காதலில் விழுந்து, அது நல்லா இருக்கும். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இங்கு விரலோடு உள்ளது, அதெல்லாம் நல்லா இருக்கும். அது உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது என்னாவது, அது நல்லா இருக்கும். அதுலயே இன்னொரு பாட்டும் வரும், நெஞ்சோடு கலந்திடு உறவானேன், அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அன்பே நிலவோடு தென்றலும், அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆறுதலா இருக்கும். சோகமே ஒரு ஆறுதலா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாட்டு இருக்கும், நினைத்து நினைத்து பாட்டு. ஆமா, அது வந்து ஒரு அது 2 வெர்ஷன் இருக்கும். ஸ்ரேயா கோஷல் 2 வெர்ஷன் இருக்கும். ஒரு பையன் வந்து கேள்வியா கேட்கற மாதிரியும், அந்த பொண்ணு வந்து அதுக்கெல்லாம் பதிலா சொல்ற மாதிரியும். முதல் கனவு கண்கள் அப்படியா வரும். நான் லிரிக்ஸ் எப்பவுமே தப்பா தான் பாடுவேன். அது இங்கே லிரிக்ஸ் கரெக்ஷன் ஒருத்தர் இருப்பாங்க நம்ம வீட்டில், அவங்களுக்கு தான் வேலை. லிரிக்ஸ் தப்பா, இவர் பாட்டில் பிழை உள்ளது அப்படின்னு ஒரு 100 இது வரைக்கும் 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. நான் ஏதோ பாடிக்கிட்டு இருப்பேன். சாங் ரைட்டரே அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது எப்படி வரும்? முதல் கனவு முடிந்திடும் முன்னரே கண்கள் கலைகிறேனா தூக்கம் கலைகிறேனா தெரியலையே. அது வந்து அவ சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு தருணம் ஆமா, இது வந்து எப்படி வரும்னா, ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன்னு வரும் கடைசி வார்த்தை. அவங்க வந்து ஒரு தருணம் என்னடா காதலா உன்னுள் வாழ்கிறேன், அது ரொம்ப எனக்கு எப்படி எழுதினாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நினைச்சிருக்கேன். இதை ஒரு கான்வர்சேஷன், அவ செத்து போயிட்டா, அவ இல்லை, ஸோ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா வர ஒரு கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷனை ஒரு பாட்டா இவ்வளோ அழகா எழுத முடியுமா? இவ்வளோ அழகான ஒரு இசை, அவ்வளோ அந்த குரல் அதுக்கு மேல அப்படியே நம்மளை உடைச்சிரும். ஸ்ரேயா கோஷலோட குரல்லாம். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது நல்லா இருக்கும். அப்புறம் இது கமலோட பாட்டு, கண்ணே கலைமானே கண்ணின் மயிலென. ஐயோ நான் தப்பா பாடிட்டேன். கண்டேன் உனை நானே அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ஆரிராரோ ஓராரிரோ. அதுல ஒரு லைன் வரும்ல, ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, உனக்கே உயிரானேன். அது அப்புறம் வருமோ, இது வந்து நீயே கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த. நல்லா இருக்கும். அதுல ஒரு லைன் வரும்னோட இதை கரெக்டா சொன்னீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹிட்டான பாட்டு இல்ல? ஓகே, இல்ல நான் சொல்லியிருக்கேனோ என்ன, நான் எனக்கே ஆச்சரியம், என்ன அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நமக்குள்ள. இந்த பாட்டு. அப்புறம் கமல் சாங்ஸ்ல நிறைய இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் உப்பு வைக்க போனேன்னு பாட்டு வந்துச்சு, உன்னை நினைச்ச பாட்டு படிச்சு, அதானே தங்கமே ஞான தங்கமே இந்த பூமி சிரிக்கும் அந்த வானம்தான் இந்த பூமி சிரிக்கும் அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும், அதனால் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன்
தங்கமே ஞான தங்கமே அந்த பாட்டு இந்த பாட்டு நடுவில் வேற எதுலயோ இதை கொஞ்சம் ஃபன்னா அந்த மாதிரிலாம் இது. ஆனால் உண்மையிலே கேட்கல எனக்கு. நான் அவ்வளோ ஒரு கோட்டை கட்டி வச்சேன், எல்லாம் இடிஞ்சு போச்சு. மழை பெய்யும் போது நான் உப்பு வைக்க போனேன், அது ரொம்ப நல்லா மாவு வைக்க இருக்கும். போனேன், காத்தடிக்கும் போது போனேன். ஏன்டா மூடி போட்டு போக வேண்டியதா? இல்ல இப்படிலாம் கிண்டல் பண்ணாம யோசிச்சா அந்த கேட்கல ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சேட் சாங் அனுபவிக்கணும், பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஆராயக்கூடாது, அது மாதிரிதான் அனுபவிக்கணும்டா. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. ரொம்ப அந்த சோகம். கமல் சேட் சாங்ஸ்னே போகலாம். வாழ்வே மாயம் அவர் தான். வாழ்வே மாயம். ஒரு சோகத்துக்குன்னே ஒரு படம் நடிச்சிருப்பாரு அந்த காலத்துல, வறுமை நிறம் சிகப்புன்னு ஒரு படம். அது ஷார்ட்ஸ் தான் பாத்திருக்கேன், படம் பார்த்துருக்கிறது. பட் அதுவே கொஞ்சம் மகாநதி அதை விட சோக படம். ஐயோ அப்பா, பொங்கல் அன்னைக்கு அந்த படத்தை போட்டு ஏண்டா அதுல அந்த ஒரே ஒரு பாட்டு வரும், ஒரு என்னமோ ஒரு பாட்டு வருமே பொங்கலுக்கு, அதுல வரும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்காக அந்த படத்தை போய் அந்த படத்துக்கும் பொங்கலுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. வாழ்க்கையில கடைசி வரை சந்தோஷமா இருந்தவங்க கடைசி வரை துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். சரி, படமா நல்லா இருக்கு, எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கும். ரொம்ப அவரு எனக்குலாம் அழுகையா வரும். ஐயோ, ஒரு வாழ்க்கையில ஏதாவது நல்லதே நடக்காதா அப்படின்னு நினைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நம்மள ரொம்ப இது பண்ணிரும் அந்த படம். இன்னொரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டு பயங்கரமா கிண்டல் பண்ண பாட்டு தான். இது உயிரே, அது நல்ல பாட்டு. உயிரே ஓடி போய் பாவிங்களா. ஆமா, ஆனா வடிவேலு ஒரு பாட்டை கிண்டல் பண்ணிட்டா எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். உறவே அந்த என்னோடு கலந்து வீடு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதே படத்துல லாஸ்ட்ல ஒரு சாங் வரும். அது மலரோடு மலரிங்கு அது வரும்ல, மதம் என்னும் மதம் போயட்டும், தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். அப்போ அந்த படம் எப்படி முடியும் அப்படின்னா, எல்லாரும் கை கோத்துருவாங்க. அந்த ஒரு அந்த அந்த பாபர் மசூதி இடிச்சது அதுதானே. ஸோ அந்த இதுன்றனால அந்த கலவரத்தை பேஸ் பண்ணி இருக்கும் கிளைமேக்ஸ்லாம். ஸோ எல்லாரும் கை கோத்துருவாங்க, முஸ்லிம்ஸ் ஹிந்து எல்லாரும் கை கோத்துருவாங்க. கடைசியா ஒரு குழந்தை ஸ்க்ரீனை நோக்கி கையை நீட்டும். அப்படி அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மியூசிக்கும் அந்த பாட்டும் அந்த ஸ்க்ரீன் இதுவும். அவ்வளோ நல்லா ஒர்க்கான மணிரத்னம் படங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு சொல்லையிலேயே கண்ணெல்லாம் கலங்குது. நான் அவ்வளோ ரசிச்சு பார்த்துருக்கேன் அதை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எப்பயுமே அப்ப இருந்த படங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு இஷ்யூக்கு நடுவுல ஒரு ஒரு காதல் அந்த மாதிரி இருக்கும். உயிரேவா அந்த படம் தில்சே தானே? இல்ல, இது பாம்பே. உயிரேன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படமும் அப்படிதான். அந்த டெரரிசம் பத்தி அதுக்கு நடுவுல ஒரு காதல் அந்த மாதிரி இருக்கும். ரோஜாவும் அப்படிதான் இருக்கும். அந்த காஷ்மீர் அந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு காதல். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ரொம்ப அப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால் அதுவும் அப்படிதான் இருக்கும். ஒரு அந்த படம் அந்த படத்துல சோக பாட்டு இருக்கா கன்னத்தில்? ஆமா, விடை கொடு எங்கள் அது ரொம்ப அழுகையா வரும். அந்த எம்எஸ்வி வாய்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமும் சோக பாட்டு தானே. அதில் ஒரு ஸ்டான்ஸா பாடுவார் எம்எஸ்வி. மகனேவா அதானே. போர்க்களம் போனி போர்க்களம் நீ புகும்போது முன் கைப்பது தோலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது கதை முடிவேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது. அந்த பாட்டு. அப்புறம் ஒரு ஒரு ரஜினி பாட்டு ஒண்ணு வரும்ல, ரஜினி பாட்டு. ராதிகாவும் ரஜினியும் வருவாங்க. எந்த படத்துல ரஜினி பாட்டுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு அந்த பாட்டு தான். என்ன பாட்டு? ஓவியங்கள் காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவி உடை நீ கொண்டால் என்னவாகும் மனது, உனது ராஜாங்கம் இதுதானே ஒதுங்க கூடாது நல்லவனே, தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் தொல்லை நேராது தூயவனே. அப்படியே ஸ்லீப்பர் செல்லோட முகத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. அது அவ்வளவு நல்லா இருக்கும். நானும் சொல்றேன் அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல்? அந்த பாட்டு ஒரு குறைச்சல் இல்ல. பாட்டு நான் ஒன்றும் சொல்ல தப்பு சொல்ல. எல்லா பாட்டு நம்ம பேசுற பாட்டு எல்லாமே நல்ல பாட்டு தாமா. அதுவும் நல்ல இல்ல, அது என்ன பாட்டு? சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது,
ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் தெரியல ஞாபகம் இல்லை. கதை சிறு கதையா தொடர் கதையா ஏதோ வரும், நல்லா இருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் இந்த பாட்டுலாம் எனக்கு சின்ன வயசுல அழுகையா வரும். இதெல்லாம் நம்ம லோக்கல் சேனல்ல தானே பார்த்துருப்போம், வாழ்க்கையில அழுகையா வரும் இந்த பாட்டு, என்னமோ அழுகையா வரும். கரெக்ட். அப்புறம் சேரன் பாட்டு ஒன்று உண்டா? என்னது? ஒரு சிகரெட் எல்லாம் நெஞ்சில் வச்சுட்டாங்க. ஐயோ என்ன, ஐயோ மறந்து போச்சு. ஆட்டோகிராஃப் படத்துல வரும்ல, நீ நினைத்து நிறுத்தி கிடையாது. என்ன பாட்டு அது? நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பாய் எந்த நெஞ்சை சுடுகின்றேன், உன்னுருவம் கண்களிலே தெரிவதினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றேன். தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய பெண்ணே உன்னால் முடிகிறதே. லவ் ஃபெயிலியர் நிறைய இருந்திருக்கு போல. இந்த பாட்டு கூட நான் ஒரு பாட்டு பாடுவேன், அதுக்கு நீ சொல்லுவீங்க என்ன இவ்வளவு உருகி பாடுறீங்க, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு. ஆமா அப்படி அந்த பாட்டு பாடுவீங்க. படத்துல வரும், அது என்ன, உன் காலை பிடிச்சி கதர்னே, அதானே அந்த பாட்டு தானே? இல்ல உன் காலடி நாய் செல்வி அப்படிதான் இருந்திருக்கீங்க, அதனாலதான் அப்படி பாடுறீங்க. இருந்தாலும் விருப்பமா இருக்கும், நமக்கு தெரியாது. அது என்ன பாட்டு? ஓவியன் நினைத்து நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய், சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய், கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் எட்ட நின்று பார்க்கிறாய். அந்த பாட்டு அது பாடல, அது என்ன கால்ல, அது என்ன, காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதே, கண்களை நீ மூடிக்கொண்டா நான் குலுங்கி குலுங்கி அழுதே, இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சினே கனிமூட்டமா, நீ தோழியா இல்லை எதிரியா என தினமும் போராட்டமா. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, நான் தடவை இந்த பாட்டு இவ்வளவு உருகி இந்த பாட்டை தான் நீங்க பாடி கேட்டிருக்கேன். இல்ல இப்ப இல்ல இல்ல இப்பயும் அதே மாதிரி பாடுறீங்களேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல இந்த பாட்டை உங்க இப்படிதான் பாடிட்டு இருப்பீங்க. அப்புறம் நான் சில பாட்டுலாம், அதாவது என்ன சொல்ல, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னா அதுல எல்லாம் இவ்வளவு உருக்கமே வராது. ஆமா, நான் இந்த பாட்டு நூலுமில்லை வாழுமில்லை அப்படிதான் பாடுவேன். நான் சோக பாடல்களை அவ்வளோ ரசிச்சு கேட்பேன் அந்த காலத்துல. நூலுமில்லை வாழுமில்லை வேற, இது வேற. சரி ஓகே, சோகமே என் வாழ்க்கையா இருந்துச்சு அது வரைக்கும். நீ வந்தவனே தான் ஒளி ஏற்றிட்டு, ஒளி ஏத்துனதுக்கு ஒரு பாட்டு பண்ண, என்ன பாட்டு பாட எனக்கு தெரியாது போ அப்படின்வாங்க. அதனால அப்ப நான் சோக பாட்டு தான் கேட்பேன், ரொம்ப ஜாலியா கேட்டுக்கிட்டு இருப்பேன். அது இந்த பாட்டு நான் ஒரு எமோஷனலான ஆளா இருந்தேன் ஒரு காலத்துல. அப்போ படிச்ச பாடல்கள் இல்ல, இது சாங்லயே இது ஒரு அழகான விஷயம். நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு அந்த சாங், நம்ம அதிகமா கேட்ட சாங்னா நம்ம பெரிய பாடகரெல்லாம் இருக்கவே தேவையில்லை, நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான். இன்னொரு சாங் கூட இருக்கும், இதுவும் நல்ல சாங் தான், உதுங்கடா சங்கு நாதங்க போது தெங்கு, அந்த பாட்டு தண்டச்சோறு. அதுல இன்னொரு பாட்டு உண்டு அதே படத்துல இன்னொன்னு. என்ன பாட்டு? இந்த பாட்டு ரொம்ப அம்மா பாட்டு சோக பாட்டு. அதுல சோகம் அதான், தனுஷோட சோகம் வந்து திட்டி தானே இருக்கும். சோ அந்த மாதிரி இன்னொரு பாட்டு உண்டு. என்ன இருக்கும் அதுல? வாடகருவா, அது சோக பாட்டு. ஓகே, வாடகருவாடே இல்ல, உனக்கு ஊதுங்கடா சங்கு தான் சோக பாட்டு. வாடகருவாடன்னு ஒரு ஜாலி பாட்டு. விட்டவன போச்சுடா வாடகருவா. சரி, அங்க இருந்து இங்க வாங்க, சோகத்துக்கு வாங்க. இதுவும் சோகம் தான் இல்ல, தனுஷோட சோகம் அது. அடிடா அவள தனுஷோட சோகம் தேவையே இல்ல, சுத்துது சுத்துது வளமா சுத்துது புழு அடிச்ச பீரினி. அதே தனுஷோட பாட்டு தான் இந்த பாட்டு, அது நல்லா இருக்கும். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம்
என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் கொண்டாடுதே. அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன. அந்த பாட்டு அதுவும் தனுஷ் பாட்டு தான். அப்புறம் போ நீ போ போ நீ போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ. அதுல அது அந்த பாட்டு தானே. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா, இருளிலை தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் வழி இல்லையா. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கரெக்ட். காதல் வளர்த்தேன் சொல்லிட்டோம்ல. இல்ல சொல்லல. இவர் போனா சிம்பு வரணும் இல்ல, தனுஷ் வந்தா சிம்பு, அப்படி கனெக்ட் பண்ணி வெளியே போறோம். காதல் வளர்த்தேன் அது 7 நிமிஷம் போயிட்டு இருக்கும் பாட்டு. முடிய போய் முடிச்சிருவாங்க திருப்பி ஆரம்பிக்கும். காதல் வளர்த்தேன். இப்பெல்லாம் ஒரு பாட்டு 2 நிமிஷம் ரீல்ஸ்ல சுருங்கிடுச்சு, 30 செகண்ட்ல அவ்வளவுதான். இது என்னடா போயிட்டே இருக்கும், அவரும் போய்கிட்டே இருப்பாரு, எங்கெங்கயோ பறந்து போவாரு. முகவரி காற்று அறியுமே உன்னை உன் மனம் அறியாதா, பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா, உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாடுதே, விடியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி, உனக்கெனவே காத்திருந்தா. பாடிட்டே இருந்தா ஒரு 7 நிமிஷம். ஐயோ ஆமா நல்லா இருக்கும் பாட்டெல்லாம். வந்துருச்சுன்னா நம்ம அந்த பாட்டு எவ்வளவு நமக்கு வந்து ஆமா டக்குன்னு ஆரம்பிக்கிற பாட்டை விட கொட்டுது மழையா. லிரிக்ஸ் வேற ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் ஒரு அதிசயம் தான். எத்தனை தடவை கேட்டிருப்போம். கரெக்டா தான் அந்த பாட்டு இருக்கும். அப்புறம் சிம்பு பாட்டுல வேற என்ன பாட்டு இருக்கும்? சிம்பு பாட்டுலயும் நிறைய சோக பாட்டு இருக்குமாண்ணே. கண்டிப்பா ஞாபகம் இல்லை எனக்கு. இதான் ரொம்ப ஐகானிக் சாங்ன்றனால இது நல்லா ஞாபகம் இருக்கு. அது சோகம் கிடையாதோ? அதுவும் சோகம் தானோ? சரி சோகமா வச்சுக்க வேண்டியதான். சுத்துறான் அப்புறம் நம்ம இந்த காதல் வளர்த்தெல்லாம் நான் அந்த லோக்கல் சேனல்ல அப்படி பார்த்தது தான். அது மாதிரி இன்னொரு பாட்டு தான் இந்த பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். அது இந்த பாட்டு நான் கேட்ட ஏஜ்ல எல்லாம் லவ் சோகம் எதுவுமே என்னன்னு தெரியாது. ஆனா பார்க்கலாம் ஏதோ ஒரு உருக்கமா இருக்கும். அந்த யேசுதாஸோட வாய்ஸ்ல வந்து நம்ம கேட்கல அந்த வானம் எங்கும் உன் பிம்பம் ஆனால் கையில் சேரவில்லை, காற்று எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில் உயிரை வேரோடு கிள்ளி என்னை செந்தியில் தள்ளி எங்கே சென்றாயோ கள்ளி. ரெடி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓயும் முன்னே ஓடோடிவா. நான் ஆடியோவா கூட இந்த பாட்டு கேட்டது கிடையாது, வீடியோ தானே. அதில் கரெக்டாக அவங்க ரேடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க, அவர் வாய்ஸில் அந்த பாட்டு வருதுன்னு. அந்த ஓடோடி வாழ திரும்பி ஆன் ஆகும் பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்ட் அந்த பாட்டு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா பாட்டில் பார்த்தா ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல். அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும்ல, இன்னொரு சூப்பர் பாட்டு ஒன்று இருக்குமா, அது என்ன? யுவன் சங்கர் ராஜா பாட்டு. யுவன் சங்கர் ராஜா நாமத்துக்குமார் தான். அது என்ன பாட்டு? போகாதே. அதான் நான் எக்ஸாக்ட்லி அதான் சொல்லுவாங்க. போகாதே என்ன ஒரு இது, நான் இருப்பேன். போகாதே போகாதே, அது நல்லா இருக்கும். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி. அந்த பாட்டு அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். கண் தூங்கும் நேரம் பார்த்து கடல் உள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தே ஏமாற்றம் தாங்களே, பெண்ணே நீ இல்லாமல்
சோகம் இருட்டிடுதே அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் வேற என்ன சோக பாடல்கள்? இந்த பாட்டு, பனங்காச கண்டு புட்ட புலி கூட, என்ன ரஜினி பாட்டே பாட மாட்டீங்க, பாடுங்க. பனங்காச கண்டு புட்ட புலி கூட புள்ளத்துக்கும் கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் குழந்தை இன்னும் பால் ஊட்டி வளர்த்தேன் பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களோட கனெக்ட் ஆயிரும் இந்த பாட்டுலாம். அந்த மாதிரி பண்ணாவும் வச்சுக்கலாம், இல்ல இதாகவும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இந்த பாட்டுலாம். அப்புறம் என்ன பாட்டு? மௌனராகம் கேட்கவில்லையா, அது ஒண்ணுதான் தெரியும். அதுதான் கேட்க தெரியும், மற்றபடி நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்ன பாட்டு? மோகன் சாங்ஸ் எடுத்துக்கிட்டா பாதி சோகமா தான் பாடுவார். மலையோரம் அதுவா? இல்லாதேவா என்னாலும் உன்வானம் வா, என்னை நீதான் பிரிந்தாலும், ஐயோ தொண்டை வலிக்குது. அந்த மாதிரி நிறைய பாட்டுக்கு. வேற சோக பாட்டா என்ன? மன்றம் வந்த சோக பாட்டு தான், அதான் ஒரு எமோஷன். என்னன்பே தொட்டவுடன் சுட்டதென கட்டழகு வட்டமிடவோ கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். இந்த பாட்டு நல்ல பாட்டு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலருமே, சோக பாட்டு கிடையாது, சோக பாட்டு தான். இதுல வரும்ல கண்ணத்தில் முத்தமிட்டார், இல்ல என்ன படம்னு யோசிச்சேன். அமைதிக்காக விடியுமே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே விழுகவே நல்ல பாட்டு. குழந்தை சிரிக்கட்டுமே, அந்த மாதிரி பாடல். ஸோ என்னோடு நீ இருந்தால் பாட்டு இருக்கும்ல. உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை காதலை தேடி கொள்வேனே. மறந்துருச்சு, ஆனா அதையே திரும்ப திரும்ப பாடுங்க. என்னோட ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த பாட்டு நான் முன்னாடி கேட்டே இருப்பேன். ஆஃபீஸ் நடந்து போவேன், போகும்போது இந்த பாட்டு தான் ஓடிட்டே இருக்கும். அப்படி போகிறதே தெரியாது. ஒன்ஸ் சாங்குக்குள்ளே போயிடுவோம் நம்ம. இந்த பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாங், ரொம்ப சூப்பரான சாங். This is very good song. அவர் சித் ஸ்ரீராம் பாடுறது தானே? ஸ்ரீராம் பாடுவார் கரெக்ட். அவர் ரொம்ப நல்லா அவரோட வாய்ஸுக்கு வேற லெவல்ல போயிடும். அப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கே, என்னது? என்ன பாட்டு சொல்லுவோம்? எனக்கு தெரியல. போகும் பாதை தூரமில், அது பாடலாம் எனக்கு தெரியாது. அந்த வயலின் வாசிக்கிறதும் அது ரொம்ப அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு சின்ன குழந்தை பாடும், கேமராவும் நல்லா கொண்டு போயிருப்பாரு. எனக்கு இனிஷியலாக அந்த பாட்டு வந்து அது ஒரு பேய் படம்ன்றனாலே பார்க்கவே மாட்டேன், கேட்க மட்டும் தான் செய்வேன். எனக்கு பேய் படம்னா பயம், அதனால அது கேட்க மட்டும் தான் செய்வேன் அப்பெல்லாம். இப்போ வந்து பார்ப்பேன், அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த குழந்தையோட வாய்ஸும் அந்த மியூசிக்கும் அந்த அதோட அதோட மியூசிக் டைரக்டர்லாம் யாரோ இல்லை, அவர்லாம் அந்த படம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. இதில் வந்து இந்த இசை ரசனை உள்ள சில பேரில் டேரக்டர்ஸில் மிஷ்கின், கௌதம் மேனன், மணிரத்னம் இவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய பாட்டும் அவங்க படத்தில் உள்ள பாட்டும் பேசும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ சங்கர் எனக்கு ஓகே நல்லா தான் இருக்கும், பிரம்மாண்டமா எடுக்கிறாரு. இப்ப சோக பாட்டா அது டாபிக் ஆஃப் த டாபிக் தான் நம்ம எப்பயுமே போவோம். பட் ஓகே. அப்புறம் இந்த பாட்டு, ஓ மனமே, இது உங்க பாட்டு. மனமே உள்ளிருந்து அழுவதியே
அதுல எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு தான். இந்த லைன் தான். இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவர் யாரும் இல்லை, துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிந்தவர் யாரும் இல்லை, இன்பம் பாதி துன்பம் பாதி, இரண்டும் வாழ்வின் அங்கங்கள், நெருப்பில் வெந்து நீரில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம், தோல்வியும் கொஞ்சம் வேண்டுமடி, வெற்றிக்கு அதுவே இனிப்படி, ஓ மனமே. பாரு, காதல் சாங்கெல்லாம் இந்த மாதிரி சாங்கும் நான் வந்து கேட்பேன். தெரியும், இந்த பாட்டு கேட்பீங்கன்னு தெரியும். இந்த மோட்டிவேஷன் சாங், இல்லை மோட்டிவேஷனாக பாடியிருக்கிறேன். மேபி முத்துக்குமாராக தான் இருக்கும். நல்லா இருக்கும் இந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். நீ மெகா ஹிட் சாங் ரோல்ல எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு எடுத்தேன்னா அது முத்துக்குமார் தான் எழுதியிருப்பாரு கடைசியில். அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அதான் யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார், செல்வராகவன் அவங்க காம்பினேஷன்ல நிறைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்ட். அப்புறம் அந்த நீங்க சொன்ன அந்த ஆக்ரோஷமான சோக பாட்டு தான் அந்த அந்த தனுஷ் வந்து டங்குடுங்குன்னு குதிப்பாரு ஒரு பாட்டு. எல்லா பாட்டுலயும் குதிப்பாரு. இந்த கனவு பழிக்குமா, தினம் காண கிடைக்குமா, உன்னுறவு வந்ததால் புது உலகம் கிடைக்குமா, தோழி உந்தன் கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே, வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே, தட்டு தடவி இங்கு பார்க்கையிலே. இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. இதுவும் ஒரு ஜான்ரா தானே. சோகம்னா நீங்க வந்து அது மூழ்கி போகாம அது ஒரு மாதிரி ஒரு எந்துவான சோகமா இருக்கு இந்த பாட்டுலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு பாட்டு கேட்பேன். சோகம் கிட்ட சோகம்னு சொல்ல முடியாது, அது என்ன சொல்றது, வெறித்தனமான சாங். சூர்யா சாங் எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்குமே. அப்ப என்ன தேடி வந்த அஞ்சல நேரத்தை பார்த்து செவக்கு வெத்தல, அப்ப அழகு சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடை போய் போய் எனக்கு வேணும் ஜல, அவ இல்ல இல்ல நெஞ்சுக்குள்ள நின்னா தானே தன்னை 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 கத்துவாரு. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு முன்னாடி ரொம்ப இதான் எல்லாமே 90s கிட்ஸோட ஃபேவரட் சாங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்ப நீங்க சொல்ல வந்த பாட்டு ரத்த சரித்திரம் அதானே? கொல்லடா மோதியை எதிரியை விடுவது தவறு, கொல்லடா. எதுக்குடா கொல்லணும், ஏன்டா? இல்ல, அந்த பாட்டு கேட்டா எப்படி எல்லாம் ஒரு மனுஷனை கொல்லலாம் அப்படி இருக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது வந்துச்சு. அந்த நேரத்துல காலேஜ்ல எனக்கு சண்டை, ஒரு பெரிய சண்டே நடந்துருச்சு. லைக் பெரிய சண்டை, சின்ன தனமா தான், பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய சண்டை. கேங் வார். நானும் எதிர்த்தாப்புல எல்லாரும் சண்டை போட்டாங்க. நான் உடனே வெறித்தனமாயிட்டு கொஞ்சம் சோகமாயிட்டேன். அப்புறம் வந்துட்டு அதுல இருந்து மீண்டு வந்தேன். மீண்டு வந்துட்டு இந்த படம் போய் பார்த்தேன். உட்காந்து தியேட்டர்ல போய் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தியேட்டர்ல போய் தனியா உட்காந்து பார்த்தேன். தெலுங்கு ரீமேக். நான் ஒரு வெறியில இருந்தேன். அந்த வெறியில போயிட்டு தெலுங்கா ஹிந்தியா இது தெலுங்கு படம் சூப்பரா இருக்கும் படம். தியேட்டர்ல பார்த்தேன். 10 பேர் இருந்தாங்க தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் பாட்டை கேட்டுக்கிட்டு வெறி ஏத்திக்கிட்டு இருந்தேன். அந்த வந்து கும்கி படத்தை சொல்லுவாங்கல்ல, எப்படி வெறியேத்துறது பாரு, கொம்ப வந்தானே நிக்கும் நினைக்கிறேன். வெறியேத்திட்டு அப்புறம் எங்க கிளாஸ்ல வந்து சிம்போசியம்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன். யாரும் ஒன்றும் பண்ணல, யாரும் வெட்டல. இல்ல அப்படிலாம் யாரும் வெட்ட மாட்டோம். பட் ஒரு நல்ல நமக்கு இருக்கிற ஒரு எமோஷன்ல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு இதாக பாடல்கள் அதெல்லாம் தானே நமக்கு வந்து. சூர்யாவோடதுல இன்னொரு பாட்டு வரும்ல, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா அடி ஆணோட காதல் கைரேக போல, அது நல்லா இருக்கும். நான் வந்து ரேடியோல தான் இந்த பாட்டை கேட்டேன். ரொம்ப நாளா ரேடியோல முன்ன அப்படித்தானே நம்ம கேட்போம். படம் இப்பயும் படம் வரதுக்கு முன்னாடி பாட்டு ரிலீஸ் ஆயிரும். பட் நிறைய யூடியூப் அது இதுன்னு கேட்குறோம். அப்போ ரேடியோவில் இந்த பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு போகலான்னு போனோமா, அதில் பார்த்தா நானும் சரி இந்த பாட்டு வரும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சீனுக்கு எதுக்குடா அந்த பாட்டு, இவ்வளோ உருகி பாடுற அளவுக்கு அவள் லவ்வே பண்ணலடா, உன் காதலை தூக்கி குப்பையில போடு அப்படிதான் சொல்லுவா. உடனே இவங்க எம்மா எம்மா ஏய் அப்படின்ற என்ன ஏமாத்துனா, லவ் பண்ணியா ஏமாத்துனா அவள் லவ்வே பண்ணல. இல்ல எனக்கு அதுக்காடா இவ்வளோ பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில். சரி, ஓகே. அந்த படத்தோட அதை பார்க்காம இருந்தோம்னா நல்ல பாட்டு தான் அது.
என்னம்மா சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் விஜயோட சாங்க விடுத்திய என்னது? சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏனில்லை நீ இல்லையே மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்ததுன் கண்ணே என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே கவிதை பாடின கண்கள் காதல் பேசிய கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. அது அது என்ன பாட்டு? அது என்ன பாட்டு? ஐயோ, நவம்பர் மாதன மலையில் நான் நனைவேன் என்றேன் எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய் மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன் எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றார். சுகமான குரல் யார் என்றாய் சுசீலாவின் குரல் என்றேன் எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். கண்கள் மூடிய முத்து சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன் தயக்கம் என்பதே சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய். இப்போ யோசிச்சு பார்க்கல கொஞ்சம் காமெடியா இருக்கு. எல்லாம் முடிச்சா உன்னையும் பிடிக்கணுமா காமெடியா இருக்கு. ஆனா அப்போ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய் அது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் பேசியது என் அன்பே நீயா பேசியது கண்களிலே பொய் கண்களிலே ஒரு காதல் நாடகம் ஏனடி அன்பினிலே மெய் அன்பினிலே ஒரு ஊமை நாடகம் ஏனடி நீயா பேசியது. அப்படிதான் வரும் அந்த பாட்டு. அதை நிறுத்தவே மாட்டாங்க மறுபடியும். அப்புறம் அப்புறம் அந்த அந்த ஒரு விஜய் படம் ஒரு சோகமா கிளைமேக்ஸ் இருக்குமே அது சக்கரை நிலவே அதுதான் வரும். இல்ல அது யூத் அதுல அவன் மின்னலை பிடித்து இல்ல அது கிடையாது சோகமா. அதுல ஆனா என்ன வரும்னு ஞாபகம் இல்ல. வருமா? என்ன வரும் கண்டிப்பா வரும். ஷாஜகான் கூட சோகமா பாட்டு இருக்காது கண்டிப்பா இருந்திருக்கும். ஞாபகமே இல்ல, மறந்துட்டோம். மின்னலை பிடித்து சந்தோஷமான சாங். அதுக்கப்புறம் தெரியல இன்னொரு பாட்டு தெரியல. கடைசியா ரொம்ப உருக்கமா நடிச்சிருப்பாரு. அப்புறம் அந்த 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 பாட்டு ரிஜெக்டட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. டான்ஸ் ஸ்டெப்பும் சூப்பரா பாடிருக்காங்க. இவங்க ஆடுற மாதிரியே ஆடுவாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. வீட்லயே அந்த ஸ்டெப்பை ரீமேக் பண்ணி ஆடிக்கலாம். அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே நல்லா பிடிச்ச பாடல். நடக்கும் போதே கோட்டரு. அப்புறம் அப்புறம் ஏதோ ஒண்ணு நான் ஏதோ ஒரு பாட்டு சொல்ல வந்தேன். அதெல்லாம் கையை வேற காட்டுறாங்க. ஒரு இது வேற கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நண்பம் போதுண்டா கண்டன மாதிரி ஞாபகமே இல்ல லிரிக்ஸே. அடிக்கடி கேட்பேன் நான் வீட்டுல அடிக்கடி போடுவேன் அந்த பாட்டை. நான் வந்து விஜய் பாட்டு ஒண்ணு சொல்ல வந்தேன். ஐயோ நான் அது இப்ப கூட பார்த்தா அழுவேன், கேட்டா கூட அழுவேன்ல. அது என்ன பாட்டு? சிம்ரனும் விஜய் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமாமா கரெக்ட், நல்ல பாட்டு. அது என்ன ஞாபகம் இல்ல எனக்கு. துள்ளாத மனம் துள்ளும்ல வர பாட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னிசை பாடி வரும். அது அந்த கிளைமேக்ஸ்ல வரதுதான். என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. அது என்னது கிளைமேக்ஸ்ல எப்படி வரும்? தொலைகிறது என்னது முகம் பார்க்கும் முன் என்னமோ வரும். ஏதோ வரும் மறந்துருச்சு. குயில் இசை கேட்டவள் இன்று குயில் முகம் காண்கிறாள் உயிர் தொட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறாள். அது நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது என் கண்ணை காணுகிறேன் இமை ரெண்டும் அசையாது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கரெக்ட். that's a good song. அது எனக்கு அழுகியா வரும். இப்போ எனக்கு அப்படிதான் வரும். அது ஏன் தெரியல. சின்ன பிள்ளையில பார்த்து அழுது இன்னும். அப்புறம் இன்னொரு விஜய் பாட்டு அது என்ன? மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது ஆமா சுகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்ப வரவாகும்
அது வந்து அந்த நான் ஒரு புக்கு படித்தேன். அது என்னது, அந்த ஜெய ஷெட்டியா அவர் யாரோ ஒருத்தர் எழுதுன, ஆமாம் ஜெய ஷெட்டி தான். அந்த லவ் பற்றின 8 ரூல்ஸ் ஆஃப் லவ்னு ஒரு புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதுதான் லவ் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்து கூட நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஒரு படம் உங்களை சின்ன வயசில் பாதிச்சிருச்சுன்னா அதுதான் லவ்னு உங்களை அறியாமலே நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க அப்படி சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. அப்போ எனக்கு டக்குன்னு இந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு செடியில் ஒரு தடவை தான் பூ பூக்கும். ஸோ நான் ரொம்ப இதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன். உண்மைதான். இல்ல 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 அதாவது அட இருங்க, அது இல்ல. அதாவது அந்த டயலாக் நான் சொல்லல. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு வர லவ் தான் வந்து உண்மையிலேயே லவ். அதுக்கப்புறம் வந்து யாரையுமே நம்ம அவங்கள நேசிச்ச மாதிரி இன்னொருத்தவங்களை நேசிக்கவே முடியாதுன்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த விஷயம் நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன். அந்த படத்தால் தான் எனக்கு வந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு அந்த புக்கு படிக்கல தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் இல்லை நம்ம என்ன படத்தை பார்த்து இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனோம், லைக் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம் அப்படின்றப்போ எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வந்தது. அது அப்படி தான் இருக்கும். சில பேருக்கு அது செடி மாதிரி, சில பேருக்கு அது பூ மாதிரி, அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் அந்த படமே. கடைசியாக ஒரு சோகமாக முடிச்சிருப்பாங்க. அதனால் இனிஷியலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அப்புறம் வேற என்ன பாட்டு? அப்ப அஜித் பாட்டே பாடல நீங்க? மேகங்கள் என்னை தொட்டு போவதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போவதுண்டு, மோகனமே உன் போல உன்னை யாரும் மூச்சு வரை. அது அந்த ஜித்தோட பாட்டுனா ரீசெண்டா ஒரு பாட்டு இருக்கம்மா. என்ன பாட்டு? கண்ணே கண்ணான கண்ணே. என்ன வேற பாட்டு ஆரம்பிச்சீங்க? அது சோக பாட்டு தானே. அப்புறம் என்னமா இல்லன்ட்டு அந்த பாட்டால அந்த படமே ஹிட். நான் நீங்க வேற பாட்டு பாட போறீங்கன்னு நினைச்சேன். கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, அது மாதிரி தான் ஆரம்பிச்சீங்க. ஆமா அதுவும் கரெக்ட். அது வந்து அஜித் கிடையாது, அது வந்து யாரு, விக்னேஷ் சிவன். எழுதுனது விக்னேஷ் சிவன். சரி ஓகே. இல்ல விக்னேஷ் சிவன் பாட்டு நல்லா எழுதுவார்ல, அதனால அது ஞாபகம் இருக்கு. ஓ விரல் எடுக்கல ஏன் விரல் கிடக்கணும். ஓ அப்படியா? கண்ணான கண்ணே நீ கலங்காதடி அழுகையில பாடுறாங்க. சோக பாட்டுன்னு வச்சுக்க வேண்டியதான். இல்ல ஆமா, ஐயோ இது சோக பாட்டே இல்ல, நான் வைக்கிறதான் சொல்ல போல. அப்படிலாம் இல்ல, அது வந்து லவ் சாங். இந்த பாட்டு அப்புறம் கண்ணான கண்ணே ரொம்ப நல்ல சாங். நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினார் அவர் இமான். அதுக்கு அந்த பாட்டு. வேற அஜித்துக்கு வேற என்ன பாட்டுலாம் இருக்கு? வேற என்ன பாட்டு? என்னை காணவில்லையே நேற்றோடு உயிரோடி போனதே காற்றோடு. தப்பு லிரிக்ஸ் எல்லாம் தப்பு. நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா, நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே, நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கி சென்றாலே, வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்தன் பக்கம் நின்றானே, மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும், பொய்யொன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும், நிஜம் உந்தன் காதல் என்றால். அது ஒரு நல்ல பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்கு. அப்புறம் பார்க்காத பார்க்காத, இது சோக பாட்டா? 6 படத்துல இருந்து ஒரு பாட்டு வருமா? அது பார்க்காத என்ன என்னங்கடா இது பார்க்காத பார்க்காத, இது ஏதோ சிவகார்த்திகேயன் பாட்டாச்சு. என்ன பார்க்காத கொத்தும் பார்வையால என்ன பார்க்காத, அந்த பாட்டு. அப்புறம் அஜித் பாட்டுனா ஒரு படத்துல கார் ஓட்டிக்கிட்டே பாடுவாரு சோகமா. அந்த ட்ரெயின் தாலாட்டும் காற்றேவா, இப்படியா இருக்கு. நம்ம மியூசிக் டைரக்டர், நீ தான் எழுதுற, நான் தான் பாடகி, நம்மளே வச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் இது வரும்ல, நம்ம ஒரு கண்ணு குருவண்ண கிளி காது குரு, அது ஒரு சோக பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்கு, சம பாட்டு வந்துருச்சு. இந்த பாட்டை பீட்டே பண்ண முடியாது. இந்த பாட்டு என்னென்ன தேவைகள் இது செல்லும் வழி எங்கெங்கிலும் வெள்ளம் வரலாம், அது ஞாபகம் இல்ல. சூப்பர் பாட்டு ஞாபகம் இருக்கு. செல்லும் வழி எங்கெங்கிலும் வெள்ளம் வரலாம்,
வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். நான் கொண்ட அன்புக்கும் ஒரு கூட்டு கிளியாக. சோகப்பாட்டு தானே இல்லையா? ஒரு அப்படி அந்த கிட்டத்தட்ட அந்த படத்துலயே அந்த இப்போ ஒரு பாட்டு மொதல் சொன்ன விஜயகாந்த் படம், அதுலயே இன்னொரு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. எக்ஸ்க்ளூசிவ் சாங் ஓட்டம் விஜயகாந்த் சாங். என்னது? எப்பவுமே நம்ம வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த பாட்டு. என்ன பாட்டு? அதான் சொல்றேன், அதே படத்துல தான் வரும். ஓகே ஓகே. அந்த பாட்டு நல்லா பாடுவியா? பாடு. அப்படிலாம் பாட மாட்டேன், திடீர்னு இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. ஒரு வண்ணக்கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. என்னது இந்த பாட்டு பாடும்போது குழந்தை? ஆமா, சின்ராஸ் இல்லையா? சின்ராஸ் வேற படம், வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிட்டான், அதான் இந்த படம். வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி. உனக்கு பிடிச்ச பாட்டு சோகப்பட்டாது. ஆமாம்மா, காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி. அந்த பாட்டு நம்ம பாடியே ஆமா, நீங்க பாடுங்க, நல்லா பாடுங்க. என் சோகம் உன்னை சோகம் எந்தன் வாழ்வில் செதுக்கிடும் ஓர் ஒளி. என்னை பார் அப்படியே வரும். இரு கண்ணீர் துளி எந்தன் கண்ணின் நோரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம், தண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தித்தன் காதல் என்ற காதலில் போய் சேரலாம், சேரும் முன். நீங்களே பாருங்க, லிரிக்ஸ் எல்லாம் தப்பா பாடிட்டு இருக்கீங்களா பின்னாடி? நான் யோசிச்சு பாஸ்டப்பட்டு பாடிட்டு இருக்கேன். சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள், இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நாம் சேரலாம், சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம், வாடி புள்ள வாடி. ஞாபகம் இருக்கு, இவ்வளோ ரிலீஸ் ஞாபகம் இருக்கு, பரவாயில்லையே. ஆனா வர மாதிரி பாட முடியாது, நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலையோ. அப்போல்லாம் இந்த இளையராஜா பாட்டில் எல்லா பாட்டுமே எப்படி இருக்கும்னா, எல்லா படத்துலையுமே ஒரு சாங் சந்தோஷமா பாடியிருப்பாங்க, அதுக்கே ஒரு பேத்தோஸ் இருக்கும், அதே அப்படியே சோகமா இருக்கும். இந்த பாட்டும் அப்படிதான் வரும், கடைசி அப்படியே சோகமா அதை பாடுவாங்க, எடுத்தோடனே அது நல்லா தான் பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டியூயட் சாங்கே ஒரு பாத்தோஸ்லயும் வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு தென்பாண்டி, அது என்ன தென்பாண்டி, ஓகே இல்ல இது வேற தென்பாண்டி. சரி இதை பாடுங்க, இதுவும் சோக பாட்டு தான். இல்ல தென்பாண்டி தமிழே சிங்கார, அது வந்து நீங்க வேற. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்குமோ இல்லையோ, நான் சின்ன வயசுல அப்படிதான் நம்பியிருக்கேன். இந்த பாட்டு வந்து மகிழ்ச்சியா பாடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா வந்து இதே பாட்டு, இதுல மோகன் செத்து போயிருவாரு, கடைசியா இதே பாட்டை வந்து சோகமா பாடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சிவகுமார் கொஞ்சம் நிறைய நடிச்சிருப்பாரு, அது எல்லாம் சேர்ந்து சிவாஜி எல்லாம் சேர்ந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து, இப்போ அந்த கிளைமேக்ஸ் போட்டா கூட எனக்கு இந்த பாட்டோட சோகத்தை, இந்த பாட்டே ஒரு சோக மியூசிக்கா வாசிச்சிருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் பிஜிஎம்ல. ஸோ அது ரொம்ப உருக்கமா இருக்கும், நல்லா இருக்கும். இசை பாடும் ஒரு காவியம், இது ரவிவர்மாவின் ஓவியம். அதுல நடுவுல வர லைன்ஸ் எனக்கு ஞாபகம் உள்ள லைன்ஸ்லாம் அது. ஓகே. அப்புறம் இந்த சாங் ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று நினைச்சு உருகி போன மிஸ்கினும் சித் ஸ்ரீராம். சித் ஸ்ரீராம் இதில் பாட வைக்க கூடாதுன்னு சொன்னேன்னு சண்டை இளையராஜா சொன்னாரு. இளையராஜா வந்து இது சித் ஸ்ரீராம் பாடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. இல்லை இவர் தான் பாடணும்னு சண்டை போட்டு பாட வச்சேன்னு சொன்னாரு. ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, நமக்கு ஞாபகம் பாட்காஸ்ட்ல பேசுறது வழக்கமான சாங்கே. மொத்தமாக நம்ம 40 நிமிஷத்தை தாண்டி வந்துட்டோம்.
40 நிமிஷம் தாண்டி ஒரு படம் பாட்டு வந்துச்சேன், என்னது? காலையில் எந்திரிச்சேன் காணவில்லை அவனை, சின்மயி கூட பாடி ஹிட் வாங்க. ஐயோ இப்படியா பாவிகளா? அதுவே 2 பேர்ல எது நல்லா இருக்கு எனக்கு? ஆனா எனக்கு கோபி வருஷன் தான் பிடிச்சிருது. காணவில்லை எரும மாட்டை காணவில்லை, கிரிக்கெட்ல போயிட்டாங்க காணவில்லை. உங்களுக்கு அதான பிடிக்கும். தேவையில்லை இவங்களுக்கு குடும்பம் தேவையில்லை. எனக்கு எனக்கு அந்த பாட்டை கூட இவ்வளோ ரசிக்கல. அது அவ்வளோவா கேட்கவே இல்லையா. சின்மயி வெர்ஷன் தி வெர்ஷன் ரெண்டுமே கேட்டேன், நல்லா தான் இருந்தது. அது இப்போ ரீசெண்டாக தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பரிதாபங்கள் வந்துச்சு. தேவையில்லை இவங்களுக்கு குடும்பம் தேவையில்லை. அந்த காணவில்லையும் நல்லா இருக்கும். காணவில்லை எரும மாட்டை காணவில்லை, ஜாலியாக இருக்கும் அது. ஆமாம், இந்த பாடல்களோட நம்ம இந்த பாட்டை வந்து நிறைவிக்கலாம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. ஆமாம், அது நிறைய இருக்கு, நம்ம பாடிட்டே இருக்கலாம். அதனால ஃபைனலாக ஒரு ஞாபகம் இல்லை எங்களுக்கு, இதுவரை இருந்தது தான் ஞாபகம் இருக்குது. இங்கே மைண்டில் இருந்து வந்தது தான் ஞாபகம் இருக்குது. சர்ச் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும். நான் அந்த இது பார்த்தனால இந்த பாட்காஸ்ட் வந்துருச்சு. அது என்ன? நீயா நானா? நீ என்ன பார்த்தேன். ஓகேம்மா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இந்த பாட்டுக்கு கடைசியாக ஒரு பாட்டு பாட போகிறோம். அந்த பாட்டில் என்னது? மலையோரோ வீசுங்காற்று. ஓ, மோகன் பாட்டு. கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும், யாராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, தந்தை தாய் சொந்தங்கள் ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. முன்னாடி நல்லா ஞாபகம். நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியம், என் வாழ்க்கையில முக்கியத்துவம் வைக்க நான் எப்பவும் பாடிட்டே தான் இருப்பேன். வீட்டில் எல்லாரும் வாழ்க்கையில அப்படிதான். ஆய மூடிட்டு பசாம அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பாடத்தை நிறுத்த மாட்டேன். ஸோ பாட்டுன்னு வந்துட்டா இல்லை, அது வந்து எப்போ நான் சொல்லுவேன்னா, நான் வந்து அதுவும் இல்லை ஏதோ அவசர அவசரமாக ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன், இல்லை வேற ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பேன். அப்போ வந்து அப்படி அல்ல, அப்போ வந்து அப்படியே ஏதாவது பாட வேண்டியது. நான் இல்லை உங்களை வேலை சொல்லுவேன் ஆக்சுவலாக, இதை பண்ணிடுங்க, இதை மட்டும் பண்ணிடுங்க, நான் உடனே இதை போய் பண்ணிட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பேன். அப்போ வந்து சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயா இந்த மாதிரி பாடுவீங்க நீங்கள், அப்போ தான் கடுப்பாயிருவேன் நான். ஸோ இன்னொரு சோகமான பாட்டுன்னா ஒரு ஐகானிக் சாங் இருக்கு. அதனால ஓகே, நீங்களும் உங்களோட சோகமான சாங், ஃபேவரட் சாங் வந்து சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லுங்க. அதை நாங்கள் பாடி உங்களை கொள்கிறோம். ஆமாம், இது பாட்டையும் கொள்ளுவோம், உங்களையும் கொள்ளுவோம். ஆமாம், அது அப்புறம் இந்த பாட்டு என்ன பாட்டு? ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க. எனக்கு இந்த பாட்டு சென்றவர் வாழ்க. சரி போதும், பூமிக்கு நாம் சரி யாத்திரை வந்துட்டு போவோம், விடுங்க. வந்தோம் யாத்திரை தீரும் முன்னித்திரை கொண்டோம். இந்த பாட்டை போட்டுவிட்டு என் பிள்ளைய அழ விடுவாங்க, என் பையன் அழுவான். என்பது நீயது என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். ஓகே, போதும் போதும் போதும். இந்த பாடல் வந்து நீங்க கேட்டு பாருங்க, ரொம்ப நல்ல சாங். படப்பாடல் கிடையாது, மற்றபடி யாராவது எப்பவுமே எல்லாருமே அவங்க லைஃப்ல யாராவது ஒருத்தங்க இழந்திருப்பாங்க. ஸோ அவங்க நினைச்சு இந்த பாட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சோகமா இருக்கும், நீங்க அதை கேட்டு பாருங்க. அவ்வளவுதான். மற்றபடி சோக பாடல்கள் நம்மள வந்து சோக மனநிலையில இருந்து நம்மள ஆட்டி. இதே மாதிரி இன்னொரு பாட்டு வரும்ல, அந்த இந்த படத்துல வரும், பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அந்த படத்துல இன்னொரு, அந்த படத்துல ஒரு பாட்டு வரும்ல, கனவு காணும் வாழ்க்கையா, அதுதானே. இதெல்லாம் இறந்துட்டாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பாட்காஸ்ட் சொல்லலாம் கேட்டுட்டு நான் ஒரு சாங் சொல்லல, இல்ல நான் சொல்லுவேன் மன உறுதிக்கு வாழ்த்துக்கள். கனவே கனவே கலைவதேனோ, அந்த பாட்டு டேவிட், அந்த படத்துல வந்து அனிருத்தோட பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு ஆமா, இந்த பாட்டு மட்டும்தான் அந்த படத்துல உருப்படியா இருக்கும். கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே. நான் வந்து இந்த பாட்டு கேட்குறப்போ, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஏதோ ஒன்று. அப்போ வந்து ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருந்தேன் நைட்டு தூங்கக்குள்ள. எனக்கு ரொம்ப சோகமாக இருந்தது. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி நான் அழுதேன் இந்த பாட்டை கேட்டு. ஸோ இந்த ஒரு பாட்டு. ஆமாம், ஓகே. ஸோ பாடல்கள் நிறைய பேர் இங்கே பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ இன் a way that's a good thing. and yes, இந்த பாட்காஸ்ட் நீங்கள் எவ்வளோ கேட்டீங்கன்னா இளையராஜாவும் வாழ்த்துக்கள். பாடல் என்ன
சரி ஓகே, நான் எதுவும் சொல்லலை. உங்களோட மன உறுதிக்கு வலுமா புரியல. இல்லை, பாடல்கள் இல்லைன்னா, என் பாட்டு இல்லைன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? அதான் ஆமா இளையராஜாவும் என்ன அவங்க கேட்குறாரு. கரெக்டு தானம்மா, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆமா அதுக்கு அவர் எல்லாரும் ட்ரால் பண்ணக்கூடாது. அவரோட பாடிட்டு சொல்றாரு. கேட்க வேண்டியதானே, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். எடுத்து பேசுறீங்க. அதான் நான் சொல்றேன். இல்லை, ஜஸ்ட் நீங்கள் சொன்னோன்னே அது ஞாபகம் வந்தது, அவரை சொல்லுவாருன்றது. Doesn't matter. ஓகே, இவங்க ஒரு எண்டு நோட்டு கொடுக்க வந்துகிட்டே இருக்காங்க, நான் குறுக்க வரேன். சரி, எண்ட் நோட் கொடுங்க. ஏதோ ஒரு பாட்டு பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல பாட்டெல்லாம் பாடல. அது இந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு பாடல் எபிசோட் பிடிச்சிருந்தது, வேற ஏதாவது கேட்கணும்னா நீங்க என்ன மாதிரி பாடல்கள் பாடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்க பாடல்களையும் அனுப்புனீங்கன்னா நம்ம அதை வச்சு பேசலாம். அந்த காலத்துல நான் முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன், எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே எடுத்து பேசிக்கிட்டே இருக்கியே, ஒரு பாடல்களா பாடனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா சீரியஸா என்னத்த பேசுறது சொல்லுங்க. இன்னைக்கும் ஏன் வந்தேன்னா அந்த சோக பாடல்கள்னாலதான் நான் ஜாலியா வந்தேன். நல்லா இருக்கேன், நான் சோக பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கு நமக்கு, எத்தனை லட்சக்கணக்கான பாடல்கள் நம்ம அந்த அப்போல்லாம் கேசட் வரும்ல, சிடி கேசட், காதல் பாடல்கள், சோக கீதங்கள், அது மாதிரி ஜாலியா இருக்கணும். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மல்லி எள்ளி பருக வேண்டிய அமுதமடாது அப்படின்ற மாதிரி தான். நீங்க என்ன வேணா சம்பாதிங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஒரு கலை ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அது இல்லைன்னா லைஃப் இஸ் எம்டி. ஸோ அது வந்து நீங்க அப்படி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் அவங்க பாட்காஸ்ட் கேட்குறவங்க ப்ராப்ளம் மிடில் ஏஜ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பாட்காஸ்ட் அந்த இதில் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒன்று டூ சம்திங், டோன்ட் ஜஸ்ட் ஒர்க். இது பண்ணி பண்ணுங்க. நான் கிட்டார் படித்தேன் ஒரு காலத்தில், ஒரு வருஷம் படித்தேன். ஸோ தட் வாஸ் ரியலி வெரி குட் ஃபார் மீ. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த கிட்டார் படித்தது. கிட்டார் வாங்கி வச்சிருக்கேன், இப்போ மறந்து போச்சு. பட் ஸ்டில் ஒரு கலை ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று. அதுதான் நம்ம எப்படி வளர்ந்துட்டோம்னா, நான் எப்படி வளர்ந்துட்டேன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபியூச்சரா மட்டுமே பார்த்துட்டோம். இதோட நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அல்லது இதுல எப்படி பெஸ்டா வர முடியும், இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம இப்போ நான் பாடுறேன்னா நான் ஒன்றும் அதில் பாடகி ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாடுறேன். எனக்கு நம்மளை தாண்டி ஒரு விஷயம், கவிதை வாசிக்கிறது, கதைகள் படிக்கிறது, புக்கு படிக்கிறது, எழுதுறது எல்லாமே. நீங்கள் ஒன்றும் பெரிய ரைட்டர் ஆகணுன்றதுக்காக யாரும் எழுதவே இல்லை. நமக்கு பிடிச்சதான் நம்ம எழுதுறோம். அப்படிதான் அது அப்படிதான் அந்த இது வளரும் நமக்குள்ள. ஸோ அதை வச்சு நம்ம இதனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்து அந்த விஷயம் வரவே வராது. வாழ்க்கையில் நிம்மதி. ஆமாம், ஒரு நல்ல ஒரு நம்ம மைண்டே நல்லா ஆகும். ரசனைக்கு மேலே என்ன, ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுக்கு மேலே என்ன. பிறந்த ஒவ்வொரு நான் ஒரு காலத்தில் கலைஞன் ஆகணும் தான் நினச்சேம்மா, கலைஞன் ஆகும். ஆனால் நான் வந்து ஐடியிலே கலைஞன் ஆகணும்னு வந்துட்டேன். ஐடி கலைஞனா கடவுளே. நான் வந்து அப்படிதான் லைக் படத்துக்கு நம்ம கரெக்ட் நல்லா ஜாலியாக போகிறோம், ஏன் நம்ம படிக்கிறத ஜாலியாக பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு காலத்தில் அப்படி வந்துருந்தேன். நான் பாட்டு எழுதி நானே பாடி ஆடி. ஐயோ வேணாம், அதை பத்தின இன்ஃபர்மேஷன் யாரும் தேடாதீங்க, நல்லா இருக்காது, இந்த படம் பயந்துருவீங்க. இல்ல இது வந்து சிட்டிசன் படத்துல இருக்குல்ல, ஒரு கிராமத்தை அழிச்சிருக்காங்க, கருப்பான பகுதி, அது மாதிரிதான். அந்த மாதிரி பட் இருந்தாலும் நான் யூடியூப்ல பப்ளிக்கா தான் வச்சிருக்கேன். நிறைய பேர் பார்த்து அவங்க குழந்தைங்க சோறு விட்டுறாங்களா வச்சு பயமுறுத்தி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு. அந்த வீடியோலாம் நல்லா எடிட் பண்றீங்க, அதை பண்ணலாம் நீங்க திரும்ப, நல்லா இருக்கும். நிறைய முன்ன எடிட் பண்ண வீடியோஸும் சரி, பையன் பர்த்டேக்கு இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டு இருப்போம், அந்த வீடியோஸும் சரி நல்லா தான் இருக்கும். அதான் பிடிச்சதை பண்ணணும் அப்படின்னா ஜாலியாக இருக்கும். நான் பாட்காஸ்ட் ஜாலியாக தான் பேசுகிறேன், அதுவும் நல்லா தான் பேசுகிறேன். மேபி ஓன் பாட்காஸ்ட் மக்கள் நிறைய கேட்குறாங்க, பட் இருந்தாலும் நல்லா தான். இல்லை என்ன என் பாட்காஸ்ட் ஒன்று உரிமையாக அங்கே காப்பி ரைட்டாக வச்சுருக்காங்க, நாமளே எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்குன்னு பேசுகிறோம். சரி, மக்களுக்கும் அது கனெக்ட் ஆகுறப்போ அவங்களுக்கும் நல்லா இருக்கு, தட்ஸ் குட். ஆமாங்க, முடிச்சிருமா? என்ன முடிக்கிறது? பாட்டு பாடி முடிங்க. என்ன பாட்டு பாடுறது தெரியலையே, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன். நீங்களே ஒரு பாட்டா சொல்லுங்க, நல்ல பாட்டா சொல்லுங்க, பாடி முடிப்போம். யாரு சொல்லுவாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல தான் டிஎம் பண்ணுவாங்க. அந்த இந்த பாட்டே பாடுவோமா? அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வண்ணமா தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமா. லிரிக்ஸ் கரெக்டாக இல்லை, பட் உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்களிங்கு இல்லை, தோளில் சாய்ந்து கதைகள் பேச நமது விதியில் இல்லை, ஒரு தருணம் என்னடா காதலா உன்னுள் வாழ்கிறேன். நினைத்து பார்த்தான் அருகில் வருவேன்,
உன்னால் தானே நானே வாழ்கிறேன், உன்னில் இங்கு என்னை பார்க்கிறேன்.